அதுபோல இந்த சூழலை எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாக்கி இந்த ஒரு குளிர்ச்சியான வேளையிலே இந்த கூடுகையை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகைக்கு பெர்மிஷன் வழங்கிய காவல்துறையினருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மேலும் இந்த கிராமத்தின் மீது வாஞ்சையாக இருக்கிற சொல்லப்பட்ட சகோதரர்களுக்காக நன்றி. பிரதர் சஞ்சீவ், பிரதர் சந்தோஷ்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பிரயாசனத்தின் நிமித்தம் நண்பர்களாக எங்களை ஒருமனப்படுத்தி இங்கு வந்து கலந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இங்கு வந்தது நன்னது என்று இந்த கிராமத்து ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் இந்த IPKD ப்ரேயர் குரூப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல மனமுமோந்து எங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட இந்த பகுதியின் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் ஆராதனை, மேலும் இந்த வாகனத்தை, இந்த நடமாடுகிற இந்த ட்ரக்கை ப்ரொவைட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு கூட்டம் ஜனங்களை தங்களால் இயன்ற வரையிலே ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பாடல் குழுவிற்காக, கீபோர்டு வாசித்த தம்பி ஷாம் ரோகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வழங்கிய அன்பு அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ஒவ்வொருத்தரும் செய்த சிறப்பாய் செய்த நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோன்று இந்த சேர் போட்டவங்க, இந்த ஜமோக்காலம் விரிச்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இரவு இங்கு வந்திருக்கின்ற இந்த குழுவினருக்கு உணவு வழங்க இருக்கின்ற அந்த அன்பு சகோதரியையும் குடும்பத்தினரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். இந்த ஊர் பொதுமக்களை மீண்டும் ஒரு விசை நாங்கள் நன்றி கூறுகிறோம். இன்னும் நம் மத்தியிலே வந்து ஒரு நல்லதொரு பாடலை பாடி இந்த ஜனங்களை ஆசீர்வதித்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், சிறுமையும் எளிமையான இந்த ஜனங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம். யான் பெற்ற இன்பம் பெறுகிற இவ்வையகம் என்று சொல்லுவார்கள். நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று ஒருவனை சோதித்து பார்த்தால் அவனுக்கு பின்புறமாக அவன் ஒரு நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் நான் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்வதை கேட்டதுண்டு. அதனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்ட ஜனங்கள், இன்னும் கட்டுகளுக்குள்ளே சிறுமையும் எளிமையுமாயிருக்கிற ஜனங்கள் தேவனை, உண்மை தெய்வமை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையின் ஒரு சிறு முயற்சியை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையை ஏற்படுத்தினதற்கு தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய முகாந்தரம் உண்டு. இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும், அநேகர் பரலோகத்திற்கு வர வேண்டும், இந்த பகுதியின் ஜனங்கள் வாழ்வடைய வேண்டும், இவர்களுடைய சிறுமைகள் மாற வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுகிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோடு என்னுடைய நன்றியுரையை முடித்துக் கொள்ளுகிறேன். இன்னும் பேராய் யாரை சொல்ல மறந்திருந்தாலும் தயவாய் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.